நற்கருணையை அன்பு செய்யுங்கள். அதை தவிர இந்த உலகத்துல வேற ஒரு வல்லமையும் ஆசீர்வாதமும் வேற எதுவுமே கிடையாது. நற்கருணை மட்டும் மனசால நீங்க அதை மட்டும் அன்பு செய்யுங்க. அது இல்லைன்னா உயிர் இல்லை. உயிர் இருந்தா எனக்கு நற்கருணை தினமும் வேணும், எனக்கு திருப்பலி தினமும் வேணும். எனக்கு அது மட்டும் போதும். அது மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அசைக்க முடியாது உங்களை. அது லேட்டா போகாதீங்க, திருப்பலிக்கு லேட்டா போகாதீங்க. அதே போல் போறதுக்கு முன்னாடி பச்சாத்தாபிக்கணும். பச்சாத்தாபம் இல்லாம பூசைக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு எதிராக மாறும். யூதாஸ் என்ன செஞ்சா அப்படி? இந்த உலகத்திலேயே முதல் நற்கருணை வாங்கினதாரு? யூதாஸ் தான். யூதாஸுக்கு தான் முதல் நற்கருணை கொடுக்கப்பட்டது. முதல் நற்கருணை கொடுக்கப்பட்ட யூதாஸுக்கு பிரச்சனை என்னன்னா, நற்கருணை வாங்கறதுக்கு முன்னாடியே 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டா அப்படி. அதனால்தான் கடவுள் 3 தடவை சொன்னார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? நீ பச்சாத்தபிக்கணும். அப்ப நம்ம செய்த பாவத்தை பச்சாத்தபித்து நற்கருணை வாங்கணும். இல்லைன்னா அது நமக்கு வியாதியா மாறும்.